இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அபிராமி தீபாவும் பேசிகிட்டு இருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. என் வளர்ப்பே சரி கிடையாதுமா. ஆனந்த் என்னன்னா இப்படி பண்ணிட்டான், அருண் என்னன்னா தெரியாமல் சொத்து வாங்குறான், ஐஸ்வர்யா என்னன்னா சொத்தை பிரித்து கொடுன்னு கேட்குறா. இப்படி எல்லாருமே வந்துட்டு என்னை வந்துட்டு டென்ஷன் ஆக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்ல, உங்கள் வளர்ப்பு ஒன்றும் சோடம் போகலத்த, நீங்கள் வந்துட்டு என் ஹஸ்பண்டை ஒழுங்காக தானே வளர்த்துருக்கீங்க, நீங்கள் நல்லா வளர்த்தீங்கன்னு சொல்கிறதுக்கு இவர் ஒரு உதாரணம் போதும் அப்படின்னு சொல்ல, அவனை நினச்சதாம்மா நம்ம பெருமைப்பட்டுக்கிறேன், அவனை நினைக்கும் போது எனக்கு என்றைக்குமே ஒரு கௌரவம் தான் அப்படின்னு சொல்ல, சரி வாங்கத்தை நம்ம கீழே போகலாம் அப்படின்றாங்க. இருந்தாலும் நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இல்லைம்மா, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் என்னத்தை நீங்கள் வந்துட்டு உங்கள் பையனுக்கு நல்லா அழகான பெரிய இடத்துல இருந்து பொண்ணு கட்டி வைக்கணும்னு நினச்சிருப்பீங்க, திடீர்னு என்ன கல்யாணம் முடிக்க உங்களால் ஏற்றுக்க முடியல, யாராக இருந்தாலும் கோவப்படுவாங்க தானே, அதெல்லாம் நான் என்றைக்குமே பெருசாக எடுத்துக்கலாத்த, நீங்கள் என்னைக்கு என்னை மருமகளை ஏற்றுப்பீங்கன்ற நாளுக்காக மட்டும்தான் நான் காத்துட்டு இருந்தேன், அதுவுமே இப்போ நடந்துருச்சு, இப்போ தான் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்ல, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கேன்னு நான் எல்லா கடவுளையும் வேண்டுறேன் அப்படின்ற மாதிரி அபிராமி சொல்ல, அவங்க வேண்டுதலே எங்களை சந்தோஷமாக வச்சிருக்கோத்த அப்படின்றாங்க. சரி கீழே போகலாம் அப்படின்னு சொல்ல, நான் கொஞ்சம் நேரம் இருக்கேன் அப்படின்றாங்க. மேலேயே இல்லத்த பனி விழுகுது, பிறகு உங்களுக்கு உடம்பு சரியில்லாம் பேர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கீழே கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் தீபாவும் ரம்யாவும் கோவிலில் நின்று பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. ரம்யா தீபாக்காக வெயிட் பண்ண அந்த இடத்துக்கு வந்துட்டு தீபாவும் வந்துடுறாங்க. என்னடி என்னை வந்துட்டு லெட்ரு அதுன்னு சொல்லிட்டு வர சொன்னேன் அப்படின்றாங்க. ஆமாம் ஆமாம், உன்னை இந்த அளவுக்கு மாற்றிட்டாரே அதை நினச்சி கொஞ்சம் எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்றாங்க. ஏன்டி அப்படின்றாங்க. நீ எப்பேற்பட்டவ, உன்னையே இப்படி வெக்கப்பட வச்சிட்டாரே, இன்னைக்கு மழை தான் வரப்போகுது அப்படி இப்படின்னு தீபா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி லெட்டருன்னு சொன்னேன், அது என்னது அப்படின்னு கேட்க, இந்தா இதில் நான் உன்னோட லவ்வுக்கு லெட்டர் எழுதி வச்சிருக்கேன், இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடு, கண்டிப்பாக உன்னோட லவ்வுக்கு ஓகே சொல்லிடுவார் அப்படின்னு சொல்ல, ஐயோ லெட்டரா இந்த காலத்தில், ஏண்டி லெட்டரெலாம் அவன் இமெயிலு அது இதுன்னு போய்கிட்டு இருக்காங்க, இன்னும் லெட்டரில் வந்துட்டு சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாருடி லெட்ரு மாதிரி ஒரு நல்ல ஐடியா உலகத்திலே கிடையாது, உன் மனசில் இருக்கிறத ஓப்பனாக சொல்லணும்னா அதுக்கு வந்துட்டு லெட்ரு தான் சரியானது, ஒழுங்காக அந்த லெட்டரை போய் கொடு அப்படின்னு சொல்ல, நானா பேசாமல் நீயே போய் கொடுத்துறியா அப்படின்னு சொல்ல, அடி போடி உன்னோட காதலுக்கு விட்டா என்னையே தூதாக்கிடுவ போல, நீ தாண்டி கொடுக்கணும், நீ தானே லவ் பண்ணுற, ஆத்தாடி ஆத்தா நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, எவ்வளோ பெரிய வில்லி மாதிரி இருப்ப நீ, ஆனால் காதல் உன்னை எப்படி மாற்றிடுச்சு பாரு, காதல் கூட உன்னை கோலை ஆக்கிடுச்சு அப்படின்னு சொல்ல, ஏடி நான் பிஸ்னஸ் சம்மந்தமாக எவ்வளோ ஆம்பளைங்கிட்ட முன்னாடி எவ்வளோ தைரியமாக பேசியிருக்கேன் தெரியுமா, ஆனால் அந்த காதல் விஷயத்தில் என்னால் முடியவே இல்லை, அது இல்லாமல் அவரை நினச்சி நைட்டு என்னை தூக்க கூட இல்லை அப்படின்னு சொல்ல, காதல் ஸ்டார்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தீபா கிண்டல் பண்ணிட்டு இருக்க. சரி கொடு அந்த லெட்டரை வந்துட்டு கொடுத்துடலாம் வா, நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா ஒரு ரம்யாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. பின்னாடியே வந்துட்டு ஐஸ்வர்யா, ஐயோ அந்த லெட்டர் மட்டும் கார்த்திக் கைக்கு போய் சேரக்கூடாது, அதுக்கு ஏதாவது பிளான் போடணுமே, இல்லாட்டி இவங்களுக்கு இடையில நம்ம கேம் விளாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறும் அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. தீபா வந்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. ரம்யா வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஆஃபீஸ் போகிறாங்க. போகிற வழியில் கார்த்தியை பார்த்து சைட் அடிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க. கார்த்தி வந்துட்டு திரும்பி பார்க்குறாங்க. குட் மார்னிங் மேடம் அப்படின்னு சொல்ல, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கார்த்தி இவங்க எதுக்கு நம்மளை பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே வந்துட்டு மறுபடியும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. உள்ளே போன ரம்யா வந்துட்டு இந்த லெட்டர் எப்படி கொடுக்குறது, ஸ்ட்ரைட்டாக நம்மளே கொடுத்தா ஏதாவது நினைப்பாரா, ஐயோ எப்படி கொடுக்குறேன்னு தெரியலையே, ஒருவேளை ஃபைலுக்குள்ளே வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு பியூனை கூப்பிடுறாங்க. உள்ளே வர்றாரு. அந்த லெட்டரை வந்துட்டு ஒரு ஃபைலுக்குள்ளே வச்சுட்டு இதை வந்துட்டு கார்த்திக் கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு வாங்கிட்டு போகிறாங்க. இதெல்லாம் ஐஸ்வர்யா பார்க்குறாங்க. எங்கே போனாலும் விடாது கருப்பு ஐஸ்வர்யா துரத்திட்டே இருக்கே, அத்தனை பேர் வேலை பார்க்குற இடத்துல ஐஸ்வர்யா நிற்கும்போது மட்டும் அந்த இடத்துல யாருமே இல்லை, எம்டி கிரவுண்டுப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. அடுத்து வந்துட்டு இந்த லெட்டரை வந்துட்டு கார்த்திகை போய் சேரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போகிற பையனை தடுத்து கூப்பிடுறாங்க. தம்பி இங்கே வா, உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்ல, அவனு வந்துட்டு தனியாக வரான். இந்த லெட்டர் எடுத்துகிட்டு நான் கொடுக்குற லெட்டர் அதில் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதனால எனக்கு என்ன பிரயோஜனம், நீங்கள் யார், நான் எதுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு உனக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, ஆனால் கார்த்திக் கிட்ட கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேடம் கேட்பாங்கல்ல அப்படின்னு சொல்ல, கொடுத்துட்டேன்னு சொல்லிடு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை எடுத்து மாற்றி வச்சிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அதே பக்கம் வீட்டில் காமிச்சிட்டு இருக்காங்க. தீபாவும் மைதிலையும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. என்ன மீனாட்சியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உங்களுக்கு தெரியாதா பொண்ணு பார்க்க வந்தார்ல அவர், மீனாட்சிக்கா உடனே ஓகே சொல்லிட்டாங்க, விட்டா தாலியை கட்டியிருப்பாங்க போல, அதான் கோயிலுக்கு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி, அப்போ இன்னைக்கே கல்யாணம் நடந்து முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கா. ஆனந்த் கேட்கணும் தான் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனந்த் விறுவிறும் ரூமுக்கு போனவர், போச்சு இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, மீனாட்சிக்கு கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனில் இருக்க. அந்த இடத்துக்கு ரியா வர்றாங்க. என்னாச்சு ஆனந்த் ஏதோ டென்ஷனில் இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. சொல்லு உன் முகமே சரியில்லை அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்க்கி எடுத்துகிட்டு கிளம்ப போகிறாங்க. எங்கே போகிற அப்படின்னு கேட்க, எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் வெறுன்னு சாவி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா ஸ்டார்ட் பண்ணவே முடியலை. அப்போ தீபாவும் மைதிலையும் பேசிக்கிறாங்க. பார்த்தியா இந்த லவ் வந்துட்டு எப்படி வேலை செய்யுதுன்னு, ஆனந்த் மனசில் மீனாட்சி தான் இருக்கா, அந்த ரியாவை எப்படியாவது விரட்டி அடிக்கணும், பார்த்தல எப்படி வந்துட்டு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருமோன்னு என்ன எப்படி ஓடுறாருன்னு அப்படின்னு சொல்ல, வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னொடனே குடுகுடு இறங்கி ஓட ஆரம்பிச்சிடறாரு. வழியில் ஆட்டோ பிடிச்சி கோயிலுக்கு போனால் அங்கே வேறு கல்யாணம் நடக்குது. அப்போ வந்துட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பக்கம் மீனாட்சி வந்து நிற்கிறாங்க. என்னாச்சு எது கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்ல, சாமி கொண்டு வந்தேன் அப்படின்றாங்க. பொய் சொல்லாதீங்க,
எனக்கு கல்யாணம் நடந்துச்சா இல்லையான்னு பார்க்கத்தானே வந்தீங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் அங்கேருந்து கிளம்பிட அந்த இடத்துக்கு மைதிலி மீனாட்சி வர்றாங்க. பார்த்தீங்களா உங்கள் மேலே இன்னும் அன்பு இருக்குது அப்படின்னு சொல்ல அதே அன்பு அவன் மேலே இருக்குல்ல, அப்போ 2 பேரும் சேர்ந்து வாழ சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இல்லை, சீக்கிரம் வந்துட்டு ரியாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.